ஸோ இந்த வீடியோவில் பீட்டா சேல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சேல் வீடியோ. ஸோ நீமோ பிளக்கார்ட்ஸ் எப்பயுமே எடுக்கிற ஸ்டாக்குக்கும் இப்போ இருக்கிற ஸ்டாக்குக்கும் குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செலக்டிவாக எடுத்திருக்கேன். எப்பயுமே செலக்டிவாக வந்து பல்காக ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த தடவை செலக்டிவாக வந்து ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஸோ குவாலிட்டி வித்தியாசம் வந்து நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்று ஒன்றா வந்து செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 வீக்ஸ் முன்னாடியோ 2 வீக்ஸ் முன்னாடியோ போட்ட சேலில் ஒரு ட்ராகன் பேர் மிச்சமாச்சு. ஸோ அதை வந்து இந்த ஸ்டாக் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பேருக்குமே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பரு, ஒரு பேரோட ப்ரைஸ் என்ன, ஷிப்பிங் காஸ்ட் என்ன, எல்லாமே வந்து டிஸ்பிளேல கீழே லெஃப்ட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே மீனோட ரேட்டு என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி மேல் பார்த்தா தான் நல்லா ஃப்ளேர் பண்ணும். அதனால் பாட்டிலுக்குள்ளே ஒரு ரெட் கேலக்ஸி மேலே வந்து போட்டு டேங்க்குள்ளே வச்சுருப்பேன். அந்த பாட்டிலில் இருக்க ரெட் கேலக்ஸி மேல் வந்து சேல் கிடையாது, சரிங்களா? அது என்னோடய பர்சனல் கலெக்ஷனு. மேலே அப்போ தான் நல்லா ஃப்ளேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக உள்ளே இன்னொரு மேலே வந்து வச்சுருக்கேன். கூகுள் பே இல்லை ஃபோன்பேயில் பே பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபிஷ்ஷை புக் பண்ணுவேன். யார் பே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷை புக் பண்ணுவேன். ஒரு சில நேரம் ஒரே ஃபிஷ்ஷை வந்து 2 பேர் கேட்டிருப்பாங்க. அதில் யார் பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷை கொடுத்துருவேன். இன்னொருத்தருக்கும் வந்து இருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் பே பண்ணிட்டாருன்னா அவருக்கு கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ பேமெண்ட்டு தான் முக்கியம். பே பண்ணிட்டீங்கன்னா ஃபிஷ் வந்து உங்களுக்கு புக் பண்ணிடுவேன். ஸோ எந்தெந்த ஹேஷ்டேக்கில் இருக்கிறதெல்லாம் அவைலபிள், எது சேல் ஆயிடுச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே, சண்டே கொரியர் கிடையாது. மண்டே வந்து எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ டியூஸ்டே வந்து நான் கொரியர் போடுவேன். டியூஸ்டே கொரியர் போடுறேன் அப்படின்னா சென்னையில் இருக்கவங்க எல்லாருமே வெனஸ்டே ரிசீவ் பண்ணுவீங்க. சென்னைக்கு வெளியே இருக்கீங்க அப்படின்னா தேர்ஸ்டே, டிலே ஆச்சுன்னா ஃப்ரைடே. ஸோ ஃபிஷ்ஷஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு இருக்கா இல்லையான்னு கேட்டு பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பரு டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன்.